வணக்கங்க. 14/8/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. கால்நடை தீவனங்கள் வந்து நாங்கள் நம்ம ஊர்லேருந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். 11 மாதமாக விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. 2 விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ பேக்கிங்கில் 6 பொருட்கள் கலந்து வருதுங்க. வர தீவனம் வந்து 45 கிலோ 18 பொருட்கள் கலந்து வருதுங்க. இரண்டுமே நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் உங்கள் இடத்துல டெலிவரியோட 550, வர தீவனம் உங்கள் இடத்துல டெலிவரியோட 1100ங்க. இந்த 2 தீவனங்களையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மாதம் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா மிச்சமாகுங்க. தீவனங்கள் தொடர்பான விவரங்களுக்கு கேள்விகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நாங்கள் பார்சல் வந்து அனுப்பி கொடுக்குறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, அதே மாதிரி ரதிமினா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க 7 மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. தாய்மாடு வந்து நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணே இல்லாமையும் பால் கறக்கக்கூடிய மாடுங்க. அதனால் அவங்க கண் இல்லாமல் கை கறவையிலே கறந்துக்கிறவங்கன்னு கண்ணை மட்டும் கொடுத்துருக்காங்க. தாய்மாடு தலையீத்து தானுங்க, 2 பல்லு தான். நேரம் 3 to 3.5 லிட்டர் பால் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு 7 மாதம் வயசாகுது. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பல் தெளிவாக இருக்குதுங்க. பால் வர்க்கமான காராம்பசு கன்று கிடாரி கன்று. விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. காராம்பசு கன்று கிடாரி கன்று, 7 மாதம் வயது, மறை வெள்ளைப்புள்ளி இல்லை. விற்பனை விலை 15,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காங்கிரேஜ் கிடாரிங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 20 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, பல் போடலை, நல்ல குணமான கிடாரிங்க, நல்ல பெருவெட்டுங்க. பாய்ச்சல் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. மூக்குத்தி கொடுக்குறனாலும் மூக்குத்தி கொடுக்கலாமுங்க. சிலது வந்து வட இந்திய ப்ரீடு வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தலையாட்டிட்டு பாய்ச்சலாக இருக்கும். இது அந்த மாதிரியான எந்த குணமும் கிடையாதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் தான் இருக்குது. 20 மாதம் ஆச்சு, பல் போடலைங்க. இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் இனச்சேர்க்கை பண்ணலைங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காங்கிரேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க, சுழி சுத்தமாக குணவனமாக பெருவெட்டில் இளம்பொருளாக வேணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. வந்து உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்களுக்கு கேட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டிருக்கிற அனைத்து மாவட்ட நண்பர்களுக்குமே நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுது. தோராயமாக 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப் அண்ட் டவுன் 400 வந்துடும். ஒரு சிங்கிளுக்கு மட்டும் 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபா ஓட்ட 2800. வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு எதாவது இருந்தால் அது சேர்ந்து வரும். அதுலேயும் ஏதாவது குறைச்சி பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுக்குறோங்க. அப்படி தான் நம்ம வந்து தொடர்ந்து வாகனங்களை அனுப்பிட்டுருக்குறோங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீடு குவாலிட்டி, நல்ல குணவனம், பல்லு போடலை, இன்னும் சினையூசியோ காலையோ பண்ணல, பியூர் ஒயிட்டுங்க, நல்ல பெருவெட்டாக வரும். விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. காங்கிரேஜ் விருப்பப்பட்டு வேணும், நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஒரு கிடாரி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லு 2வது ஈத்து காராம்பசு மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. போன ஈத்து வந்து கிடாரி கண்ணுங்க. இப்போ வந்து காலைக்கு மயிலக்காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 10 நாள் தான் ஆகுதுங்க. சென்னை உறுதிப்படலை, மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க. காராம்பசு ஒரு ஈத்து போட்டுருச்சு, ஈன்னா 2வது ஈத்து, 4 பல்லில் இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். தலைச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் பீச்சு இருக்குதுங்க. இப்போது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. 4 பல்லு 2வது ஈத்து, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு மாடு. தவிர நல்லா உளும்பி குடிக்குங்க. அந்த உளும்பி குடித்த தாரை தான் வந்து மூக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும். காராம்பசு வேணும், ஜெட் பிளாக்ல வேணும், ஒரு ஈத்து போட்ட மாடாக பல்லு பாக்கியில் குணவனத்தில் கறவைக்கு நிற்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து மயில மாடுங்க. ஒரு 8 நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க. பல்லு 6 பல்லில் இருந்து கடை பல்லுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. 2வது ஈத்து மயில மாடு மயில காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் இளம் பொருளாக பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 to 5 நிமிடம் தான் நேரம்ங்க. கண்ணை அவுத்து விட்டு கண்ணு நல்லா ஊட்டி கண்ணு நல்லா சிறந்து ஊட்டி அதுக்கப்புறம் பிடிச்சி கட்டி கறக்கிறதுக்கே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 to 5 நிமிஷத்தில் கறந்து எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான குணகுணத்தில் சிறந்த மாடு, கறவைக்கு ஒழுக்கமான மாடு, பூங்காம்பில் இருக்கும், நல்ல நரம்பு தாரைங்க, இளம்பொருளாக இருக்குது, காலக்கண்ணோடு இருக்குது, கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கிது, சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துக்கலாமுங்க. விற்பனை விலை 48,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா கூட இளம் பொருளான மாடுங்க. ஒரு 3 மாதம் செனை பண்ணிங்கன்னா மாடு வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே விற்குங்க. அதே மாதிரி காலக்கண்ணை நல்லா குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி சரியான வளர்ச்சியில் ஒரு அதுக்கான தருணம் வரும்போது விற்பனை செஞ்சிங்கன்னா 15லேருந்து 20 ரூபாய்க்கு விற்குங்க. இந்த விலையில் வாங்கும்போது கண்டிப்பாக நஷ்டங்கிறது வராது. இளம்பொருளான மாடு, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரியான குணவனத்தில் இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து ராத்தி மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கண்ணு, கிடாரி கண்ணு. கண்ணுக்கு வந்து 6 மாதம் ஆச்சுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் பீசலாம், அணைக்காமையும் பீசலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல்லே இருந்த மாடு தாங்க. ஈத்து இப்போ 4வது ஈத்து போட்டுருச்சுங்க. ஒரு 2 ஈத்துக்கு முன்னாடியே வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்த மாடு தான், பியூர் ப்ரீடு தாங்க. இங்கே வந்து செனை ஊசிக்கு பதிலாக கலப்பின ஊசி போட்டிருக்காங்க. அதனால் வந்து 6 மாதமான கலப்பின கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. பால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். இளங்கறவையில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் 9 வருங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3, சாயங்காலம் 2:30 வரைக்கும் கறக்குதுங்க. முதல் நாள் கறக்கிறதுனால நம்ம வந்து வட இந்திய மாடுங்கிறதுனால ஒரு நாள் மட்டும் அணைச்சி கறக்குறோங்க. அணைக்காமல் நிற்குங்க. பூங்காம்பு தமிழ் அருமையான தமிழ் அமைப்புங்க. உட்காந்தா கறந்து எந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப நேரம் கறக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நல்ல ப்ரீடில்
ராத்தி மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாட்டுக்கு இன்னும் செனையூசியோ காளையோ எதுவும் சேர்த்துலிங்க. இதெல்லாமே வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நெட்டித்தாக கறக்கூடிய மாடுகள் தானுங்க. ஒரு 10 மாதம் 11 மாதம் வரைக்கும் பீச்சும். இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போட்டிங்கன்னா செனையூசியோ காளையோ சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னொரு 3 to 4 மாதம் பீச்சும்போது மாடும் வந்து பார்த்திங்கன்னா செனையாய்க்கும். கண்ணும் வந்து இன்றைக்கி கிராஸ் கண்ணுக்குன்னு விலை குறைவு அப்படிங்கிறது இல்லைங்க. கிராஸ் கன்றுகள் நல்ல விலைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க. பூங்காம்பு குண்டாவுக்கு கீழே வச்சும் பீச்சலாம், கையில் பிடிச்சிட்டும் பீச்சலாமுங்க. அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். அணைக்காம தான் அங்கே கறந்துட்டு இருந்தாங்க. நம்ம முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் அணைச்சி கறந்தவங்க. ஏன்னா புது இடம், புது சூழல், ஆட்கள் மாறுறாங்க, பதட்டமாகும். மாடுகள் கன்றுகள் வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கிறனால ஒரு 2 நாளைக்கு வந்து அணைச்சி பீச்சணும்னா அப்புறம் நார்மல் ஆகிடுச்சுன்னா அணைக்காமே பீச்சிக்கலாமுங்க. ஈத்து 4வது ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு கிராஸ் கண்ணு 6 மாதம் ஆகுது. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. இப்போதைய கறவை 3 2.5 வரைக்கும் கறவை வருதுங்க. மாட்டுக்கு செனையூசியோ காளையோ எதுவும் இன்னும் சேர்த்தலை. இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம செனைக்கு போட்டுக்கலாம். நீங்கள் ராத்தி ஊசி போடுறனாலும் போட்டுக்கலாமுங்க. இப்போ செக்ஸடு செமனும் வந்துருச்சுங்க. அதாவது கிடாரி கன்றுகள் மட்டுமே பிறக்கக்கூடிய செமன் வந்து கிரில் இருக்குது, சாய்க்கிவாலில் இருக்குதுங்க. நம்ம அதுக்குன்னு முன்கூட்டியே செனையூசி போடுறவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்து அந்த செமன் போட்டோம்னா இனி பிறக்கக்கூடிய கன்றுகள் வந்து ஒரு 90 விழுக்காடுகளுக்கு மேலே கிடாரி கன்று மட்டுமே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்குங்க. இந்த கன்று மாட்டினுடைய ராத்தி கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. பால் தேவை இருக்குது, கொஞ்ச நாளைக்கு பால் கறக்கணும், ப்ரீடுக்கு நல்ல மாட்டை வளர்த்திக்கணும், கறவைக்கு ஒழுக்கமான மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கன்று மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் தாராளமாக வாங்கலாமுங்க. 2 நேரம் கூட பீச்சு பார்த்து வாங்கலாம். கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து கிர் மாடுங்க. 5 நாள் ஆன கிர் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு இப்போதைக்கு சீம்பால் மாறினதுக்கப்புறம் காலையில் 3, சாயங்காலம் ஒரு 5.5 லிட்டர் பால் வந்துட்டு இருக்குதுங்க. மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கினோன்னுமே நம்ம வந்து வீடியோவை எடுக்கிறனால நான் தண்ணி காட்டலை, கொஞ்சம் வாடெல்லாம் இருக்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல் வந்து 6 பல்லிருந்து கடை பல்லுங்க. கண்ணு காலக்கண்ணு 5 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 3 2.5 கறவை வந்து இப்போ வருதுங்க. நல்ல தரமான தீவனம் கொடுத்து மாட்டை வந்து நல்லா பக்குவம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நாள் ஒரே கடையில் இருந்ததுன்னா
காலையில் ஒரு 3-3:30 வரைக்கும் கறக்கலாமுங்க. 3 குறையாதுங்க, 3:30 வரைக்கும் கறக்கலாம். கண்ணு ஒரு உடிவால் கண்டிப்பாக ஊட்டுங்க. சாயங்காலம் 2:30 to 3 வரைக்கும் பீச்சிக்கலாமுங்க. கிருமாடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணு மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. பால் கறக்கிற வீடியோவும் இதற்கு பின்னாடி நம்ம இணைச்சிருக்கிறோம், நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய். நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். பாதுகாப்பான முறையில் கயிறுகள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குனதுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுங்க. மாட்டுக்கு இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வந்தாங்க, குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோமுங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நான் 4 மாதத்துக்கு போட வேண்டியதில்லை. கண்ணுக்கு இன்னும் ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் போட்டால் போதுங்க. கண்ணு கிடாரி கண்ணாக இருந்தால் இன்னும் டாப் கிளாஸ் கண்ணுங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கண்ணு போட்டிருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. பால் கறந்து பார்க்கணும்னா காலையில் 6:30 to 8 வரைக்கும் கறக்குறோமுங்க. மாலை வந்து 3:30 to 5 கறப்போமுங்க. வெளிச்சத்தில் கறந்துக்கிட்டோம்னா தப்பு இல்லைங்க. காலை நேரம் வந்து எப்போவுமே 6 மணிக்கு முன்னாடி கறக்கிறது தான் நல்லதுங்க. ஏன்னா கொசு இல்லாமல் இருக்கும். மாடுகள் வந்து இருட்டாக இருக்கும்போதே கறந்துட்டோம்னா கறவைக்கு தொந்தரவு இருக்காதுங்க. பால் கறந்து பார்க்குறவங்க தொலைவிலிருந்து வர்றதுனால காலதாமதம் ஏற்படுறதுனால நம்ம காலையில் வந்து 6:30 to 8 மணி வரைக்கும் கறந்துட்டுருக்குறோமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுளில் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க 4வது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. ஈத்து 4வது ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, வயசு 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 4 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. உட்காந்திங்கன்னா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. கண்ணு அவுத்து விட்டு கண்ணு மாடு சிறந்து பிடிச்சி கட்டி நீங்கள் கறந்து எந்திரிக்கிறதுக்கு மொத்தமாக 3 to 4 நிமிடம் கூட ஆகாதுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்ணு ஊட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்து வரைக்கும் கண்ணு ஊட்டிகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கறக்க ஆரம்பிப்பாங்க. கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளி காலை எடுக்காது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க. அதே மாதிரி மாடு வந்து வண்டி ஏறுதாட்டு நல்ல பெருவட்டான மாடுங்க. நல்ல உடல் அமைப்புங்க, நல்ல எலும்பு கணமுங்க. கண்ணும் அருமையான கண்ணு காலக்கண்ணு, பூங்காம்பில் இருக்குங்க. உட்காந்தா கறந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. 2 நேரம் கறந்து பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோமுங்க. திருகாணி கயிறோடு தான் கொடுப்போம், புது கயிறோடு தான் கொடுக்குறோமுங்க. கண்ணுக்குட்டிக்கு அதே மாதிரி தாங்க திருகாணி கயிறு போட்டு தெளிவாக கட்டி கொடுத்துருவோங்க. ஏன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகையில் கொண்டு போகிறோமுங்க. இரவு நேரத்தில் கொண்டு போய் இறக்கி கட்டுறோம். திருகாணி வந்து இல்லாமல் இருந்ததுன்னா சில மாடுகள் கயிறு முறுக்கிக்கும். கயிறு முறுக்கி அத்துக்குச்சுன்னா மாடுகளை பிடிக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம புது கயிறு போட்டு திருகாணி போட்டு தெளிவாக அனுப்பி கொடுக்குறோமுங்க. இரும்போட ஒரு மாட்டை வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வண்டி வாகனங்கள் இல்லாத போது மாடுகளை வந்து நடந்து தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது இரும்பு இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஏதாவது தவறுதலாக ஒரு காற்று கருப்பு அந்த மாதிரி வந்து ஏதாவது அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா மாடு வந்து குணம் மாறி போயிடும். மாடு வந்து கறவைக்கு நிற்காது. அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் மாட்டை நடந்து பிடிச்சோம்போது திருகாணி இல்லாமல் கொண்டு வரது வழக்கமாக இருந்ததுங்க. இன்றைக்கி வண்டி வாகனம் போகிறதே எல்லாமே இரும்புலான வண்டி தானுங்க. அதனால நம்ம எல்லாத்துக்கும் புது கயிறு போட்டு புது திருகாணி போட்டு தெளிவாக கொண்டு போய் இறக்கி கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம். பாதுகாப்பாக ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோம். அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறோம். மாடுகள் நீங்கள் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலுமே வீட்லேயும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போகும் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே தெளிவாக சொல்கிறோமுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். வீட்டில் யார் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் மாடோ கண்ணோ நாங்கள் வேறொருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. காலதாமதமாக சொல்கிறது, இல்லை 2 நாள் 3 நாள் கழித்து சொல்கிறது, வண்டி ஏற்றும் போது சொல்கிறது, இந்த மாதிரியான காலதாமதங்கள் எங்களால் வந்து அந்த மாட்டையோ கண்ணையோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு உருவாக்கிடுதுங்க. நல்ல தரமான மாடு, தரமான காலக்கண்ணு, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், பூங்காம்பு, நேரம் 2 வடிவால் சுத்தமாக பீச்சிட்டு கண்ணு கூடலாமுங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமுங்க. மொத்தமாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 20 செகண்டு தாங்க. கண்ணை அவுத்து விட்டு பாலை கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் 3 நிமிஷம் 20 செகண்டில் அந்த 2 லிட்டர் பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து குட்டை மாடுங்க. 10 நாள் ஆன குட்டை காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மாட்டினுடைய உயரம் 3.5 அடி உயரம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 1.5 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. ஈத்து 2வது ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு காலையில் 1.5, சாயங்காலம் 1.5 லிட்டர் கறவை வருங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு வீட்டு தேவை பாலுக்கு குட்டை மாடு வேணும்னா இந்த குட்டை மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. ஏன்னா பெரும்பாலும் வீட்டு தேவைக்கு சின்ன மாடாக தீவனம் குறைவாக எடுக்கிற மாதிரி கால் அணைக்காமல் வேணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியான தரத்தில் தான் இருக்குதுங்க மாடு. இளம்பொருள், கண்ணும் காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. உயரம் 3.5 அடி உயரத்தில் சின்ன மாடுங்க. ரொம்ப பொறுப்பாக இருக்குங்க. காம்புகள் வந்து பூங்காம்பு, தமிழ் அருமையான தமிழ் அமைப்புங்க. உட்காந்தா கறந்து எந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 35,000 ரூபாய். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. ஒரு செரவு நம்ம கறந்துக்கலாம், ஒரு செரவு கண்ணு ஊட்டுங்க. குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணு மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.